வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 445 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1436 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிசஸுமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 அதிகமா ஏறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடியும், நிஃப்டி ஆட்டோ செக்டார் தான் மெயின் பிளேயரா இருந்திருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடில உள்ள டாப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1% மேல எல்லாமே ஏறிடுச்சு. அதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, டெக் மஹேந்திரான்னு சொல்லி எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு 1% மேல எல்லாம் ஏறியிருக்கு. ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 2% மேல நல்லா ஏறிடுச்சு. இதில் வந்து மாருதி வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா 5% மேல ஏறியிருக்கு. இதில் அதிகமாக ஏறுனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈச்சர் மோட்டார் தான். அவர் தான் டாப் கெய்னரு. இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈச்சர் மோட்டார் தான். கிட்டத்தட்ட ஒரு 8% மேல ஏறிடுச்சு. அசோக் லேலண்ட் 5%, மகேந்திரா 4%, ஹூண்டாய் பார்த்தீங்கன்னா 1%ங்கிற விதத்தில் நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 நல்லாவே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால நல்லாவே ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. நல்லாவே ஏறி இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் ஏறிடுச்சு. நீங்க பாருங்க 23,570 இருந்தது. இப்போ 24,188, கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் ஷார்ட் டேர்மா ஒரு 3 நாளா நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ இதே மாதிரி ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு எஃப்ஐ டேட்டா பார்த்தா, எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,506 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. சேமா டிஐயும் பை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 22 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இது பை பண்ணல இன்னைக்கு. ரொம்ப கம்மியாக பை பண்ணியிருக்காங்க. இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ சடனாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் வாங்கிட்டு அடுத்த மறுநாள் கூட அப்படியே வாங்கினதை அப்படியே விற்றுட்டு வெளில போனால் போகலாம். நீங்கள் ட்ரெண்ட்லேயே பாருங்கள், ஒரு ஷார்ட் டேர்ம் தான். இது இறங்குது, சின்னதாக ஒரு ஏற்றம், திருப்பி இறக்கம், சின்னதாக ஒரு ஏற்றம், திருப்பி இறக்கம், சின்னதாக ஒரு ஏற்றம். இப்போ திருப்பி இதுமாரி வந்துட்டு சின்னதாக ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு திருப்பி இறங்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் கிளியராக சொல்ல முடியாது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லா ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணி பை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். இன்றைக்கி ஈஸி ட்ரிப் ஷேர் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே இறங்கிடுச்சு. அதில் என்னென்னா, ஒரு ப்ரொமோட்டர் வந்து அவரோட டோட்டல் ஷேர் எல்லாமே விற்றுட்டு வெளில போயிட்டார். பிரசாந்த் பிட்டிங்கிறவர். இப்போ அவருக்கும் பதிலாக புது சிஇஓ வந்து அறிவிச்சிருக்காங்க, ரிகாந்த் பிட்டின்னு. பட் இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால இன்றைக்கி ஒன்றும் ஏறல. கிட்டத்தட்ட ஒரு 6% மேலே இறங்கி தான் இருந்தது. இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பென்னி ஷேரு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 32 ரூபா 35 ரூபா ரேஞ்சில் இருந்தது. இல்லை போனஸ் ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 16 ரூபாய்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் ஏற்றம் ஒன்றும் இல்லை, கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. இப்போ ப்ரமோட்டரும் அவரோட ஷேர்லாம் விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஷேர்லாம் பை பண்ண வேணாம். ரைட்டெயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 7% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் இருந்தது. பட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4%ல் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 78 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு, பாரத் குக்கிங் கோல்ங்கிற கம்பெனிலேருந்து. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால நல்ல ஒரு பாசிட்டிவான இதில் போயிருக்கு. இன்றைக்கி பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு, வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 450 பிரேக் அவுட் பண்ணி ட்ரெண்ட் கண்டினியூஸ்னா எகெயின் பேக் டு 600 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக தான் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போகுது. கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டாக்ஸும் நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். என்எம்டிசி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிசம்பர் மந்தோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2023 டிசம்பரோட கம்பேர் பண்ணும்போது இந்த டிசம்பர் 2024ஓட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே இது டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பரில் 4.48 மெட்ரிக் டன்னாக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அதாவது 2024 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 5.1% ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 4.71 மில்லியனாக ஏறி இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா ஐரன் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6.7% வந்து டவுனில் தான் இருக்குது. பட் இந்த ஒரு
ஹையர் ப்ரொடக்ஷன் பாஸ்ட் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.5% வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனில் தான் போயிட்டுருக்கு. மெட்டல் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன ஒரு ரேலி கொடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் நல்ல ஒரு பாட்டமில் வரும்போது பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருக்குது. டே கேண்டிலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 65-90 இந்த ரேஞ்சில் 65 கிட்ட கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன ரேலி கொடுக்கலாம். மேபி ஒரு ரூ. 70 80 வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது பை பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது வாரி எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பிவி மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 மெகாவாட்டுக்குள்ள இது சோலார் மாடல் பண்ணணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதோட எஸ்டிமேட் ஒர்த்து இன்னும் வரல. அது வந்து தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த நியூஸ் இம்பேக்டால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்னதாக நெகட்டிவ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 2839ங்கிற க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு டவுனில் வந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 நாளாக ஒரு ஆர்டர் கிடச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு. பட் நியூஸ் இம்பேக்ட்லாம் ஒன்றும் ஏறல, இறங்கிட்டு தான் இருக்குது. இது இன்னும் ஃபர்தர் இறங்குற சான்சஸ் இருக்குது. இப்போ இருந்தாலும் ஒரு 2500 2600 கிட்ட வந்துட்டு திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. லாங் டேர்முக்கு இது பை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் குவார்டர் ரிசல்ட் எல்லாம் பாருங்கள். எல்லாம் ஓகேங்கிற பட்சத்துக்கு மட்டும் நம்ம இதை பை பண்ண ஆரம்பிக்கலாம். மாருதி சுசுகி ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசம்பர் மந்த் சேல்ஸ் டேட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசம்பர் 2024 1,57,654 யூனிட் வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இதே இது டிசம்பர் 2023 1,21,28 வெஹிக்கிள் தான் சேல் ஆகிருக்கு. ஸோ 23 to 24 இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் இப்போதைக்கு மாருதி சுசுகி தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க சேல்ஸ் டேட்டா இதில். அதில் வந்து மற்ற கம்பெனியோட டாடா மோட்டார்ஸு, மஹேந்திரா, அசோக் லேலண்ட் கம்பேர் பண்ணும்போது மாருதி சுசுகி தான் ஃபஸ்ட் ஒன்னில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்னும் டூ வீலர் டேட்டாலாம் எதுவும் வரல. இல்லை டிவிஎஸ், ஹீரோலாம் கொடுக்கணும். இன்னும் டேட்டாலாம் வரல. இன்னும் இதில் பார்க்கும்போது டிவிஎஸும் கொஞ்சம் டவுனில் தான் போயிருக்கு. ஹீரோ மோட்டார் காப்பும் அந்தளவுக்கு பெரிய ஏற்றம் இல்லை. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே கீழே இறங்கியிருந்தது. பட் ஃபைனலாக வரும்போது ஒரு 0.5% 1% நியர்பை அது வந்துருச்சு. கம்பேரிட்டிவ்லி மற்ற ஷேர்லாம் நல்லாவே ஏறிடுச்சு. டாடா மோட்டார்ஸு, மாருதி சுசுகி எல்லாமே ஏறி போயிடுச்சு. ஈச்சர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் வந்து அவங்களோட ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து 350cc வந்து கிட்டத்தட்ட 10% மேலே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் டேட்டாவில். ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈச்சரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணி பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக கேபிஐ கிரீன் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து நாளைக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டாக்கு ஸ்பிட் ஆகிடும். இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 857 அப்படின்னு இருக்குது. கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறி இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 வரும். 200 300 இந்த ரேஞ்சில் கொடுக்கும். ஏன்னா 1:2ங்கிற ரேஷியோவில் கொடுக்குறாங்க. இதில் கம்பெனி நல்ல கம்பெனி தான், க்ரீன் செக்டாரில் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டலில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேன்னா இந்த ஷேர்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். மகேந்திரா அண்ட் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்டோட பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 246 கோடிக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு இன்சென்டிவ் இதில். ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 கம்பெனிக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, டாடா மோட்டார்ஸுக்கும் மகேந்திராவுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங்கில் டாட்டாவும் மகேந்திரா வந்து பெரிய இதாக இருக்கிறாங்க, பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்துருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷேருமே நல்ல ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கார்ஸ், ஈவி மாடல்லாம் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மகேந்திரா அவங்களும் ஈவிக்கு வந்திருக்காங்க. அவங்க எஸ்யூ டைப்லேயே லான்ச் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு நிகராக வர்றதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க.
இல்லை ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி வேறு இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் வந்து திருப்பி ரீபவுண்ட் ஆக ஆரம்பிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷேர்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது அப்போதைக்கு ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.